Hello friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு 1 hourல போட்டு முடிக்கக்கூடிய டிசைன் எப்படி போடுறது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இது சாரியோட border. சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி கருநீல கலர் சாரி. பட் சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி full checked golden கலர்ல இருக்குறதுனால நான் இன்னைக்கு சில்வர் கலர்ல thread எடுத்துர்க்கேன். பாருங்க இந்த மாதிரி. So இந்த கலர் கொடுத்தோம்னா ஆப்போசிட் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறதனால நான் இந்த கலர் चूஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு 6 லைன்ஸ் silk thread இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல நாட் போட்டு வச்சிருக்கேன் threadல. நம்ம சாரியோட ரைட் சைடு இருந்து தான் டிசைன் போட போறோம். நீடில் நம்பர் 10 நம்ம எப்பவும் யூஸ் பண்றதுதான். சோ வாங்க இந்த டிசைன் எப்படி போடுறது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல நீடில பாஸ் பண்ணி thread பேக் சைடுல இருந்து ஃப்ரண்ட் சைடுக்கு மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் சிங்கிள் செயின் போட்டு சாரிக்கு லாக் பண்ணிக்கலாம். சாரிக்கு லாக் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு பக்கத்துலயே இன்னொரு சிங்கிள் crochet போட்டுக்கலாம். சோ சிங்கிள் crochet போட்டு நீடில் மேல ஒரு டைம் thread எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம சிங்கிள் crochet போட்டதுக்கு பக்கத்துலயே இப்போ பாருங்க இந்த 3 லூப் மேல இருக்கும். இது மூணுலயும் நீடில் மேல நம்ம ஒரு டைம் thread எடுத்துக்கிறது ஒண்ணா சேர்ந்து வரணும். பாருங்க இந்த மாதிரி. இதுக்கு பேர் half double crochet. நீடில் மேல ஒரு டைம் thread எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம half double crochet போட்டதுக்கு பக்கத்துலயே இன்னொரு half double crochet போட்டுக்கலாம். சோ அந்த 3 லூப்லயும் நீடில் மேல thread எடுத்தது வரணும். இப்போ இங்க நம்ம ரெண்டு half double crochet போட்டுட்டோம். சோ இங்க சிங்கிள் crochet போட்டு லாக் பண்ணதையுமே ஒரு half double crochet-வா கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ டோட்டலா 3 half double crochet போட்டதா கணக்கு எடுத்துக்கிட்டு இப்போ இங்க 3 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீடில் மேல ஒரு டைம் thread எடுத்துக்கிட்டு இப்போ இந்த 3 செயின் கேப் எங்க வருதோ பாருங்க இந்த இடத்துல இப்போ half double crochet போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி. சோ ஸ்டார்டிங்ல மட்டும் 3 போட்டுட்டு இப்போ போடுறது 5 போட்டுக்கலாம். half double crochet. சோ 3 லூப்லயுமே ஒரே டைம் thread நம்ம பாஸ் பண்ணி லாக் பண்ணனும். சோ இங்க பாருங்க இந்த 3 லூப்லயுமே நீடில் மேல ஒரு டைம் thread எடுத்துக்கிட்டு கண்டினியூவா இந்த 3லயுமே பாஸ் பண்ணனும். இந்த மாதிரி. இப்போ டோட்டலா 3 போட்டுருக்கோம். Four, 5 டோட்டலா 5 போட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ 5 half double crochet போட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு சிங்கிள் செயின் போட்டுட்டு thread இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணிட்டு இன்னைக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பீடு அதுக்கு பக்கத்துல ரெண்டு ஸ்மால் சைஸ் பீடு. சோ இந்த மாதிரி 3 பீட நீடிலுக்கு பாஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட எடுத்துக்கிட்டு threadக்கு பீட பாஸ் பண்ணிக்கலாம். threadக்கு பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா பீட நம்ம லாக் பண்ணிக்கலாம். சிங்கிள் செயின் போட்டு லாக் பண்ணிட்டு நீடில் மேல ஒரு டைம் thread எடுத்துக்கிட்டு இப்போ சாரிக்கு ஸ்ட்ரைட்டா எங்க வருதோ அந்த இடத்துல half double crochet போட்டுக்கலாம். சோ என்ன பண்ணனும்னா இந்த மூணுலயுமே இப்படி பாஸ் பண்ணி கொண்டு வரணும். சோ இப்போ மறுபடியும் இந்த இடத்துல 5 half double crochet போட்டுக்கலாம். 3 4 5
5 ஆஃப் டபுள் க்ரோஷா ஆனதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் செயின் போட்டுக்கலாம். சிங்கிள் செயின் போட்டுட்டு இப்போ மறுபடியும் த்ரெட்டை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பீடை ஆட் பண்ணிக்கலாம். நீடிலிருந்து த்ரெட்டுக்கு பீடை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மெட்டல் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி பீடை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பீடை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம வந்து ஜிக்ஸாக் பண்ணியிருக்கிற த்ரெட்டு மேலே எக்காரணத்தை கொண்டும் நம்ம போடுற லாக் வந்து த்ரெட்டு வந்து சில்க் த்ரெட் வரக்கூடாது. ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ 3லையும் சேர்த்து அட் ஏ டைம் ஒரு லாக் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ மறுபடியும் இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஆஃப் டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு இப்போ ஆஃப் டபுள் க்ரோஷா போட்டதுக்கு பக்கத்துலேயே போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சாரீக்கு ஆஃப் டபுள் க்ரோஷா போடுறதுமே ரொம்ப டைட்டாக த்ரெட் எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் 3 லூப்புக்குள்ளாரையும் த்ரெட்டை பாஸ் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். ஸோ கொஞ்சம் லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் மீடியமாக போட்டுட்டோம் அப்படின்னா ஸோ ஆர்ச் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா வரும். ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இங்கே 5 ஆஃப் டபுள் க்ரோஷா ஆனதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் நான் 3 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கிறேன். 3 சிங்கிள் செயின்ஸ் போட்டதுக்கப்புறமா சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு எங்கே வருதோ அங்கே ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷா போட்டுட்டு இதுக்கு பக்கத்துலேயே டோட்டலாக வந்து நம்ம 5 ஆஃப் டபுள் க்ரோஷா போடணும் இல்லைங்களா, அதனால் 4 பேலன்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷாஸ் போட்டுக்கலாம். ஸோ சாரீ ஃபுல்லாகவே இவ்வளோ தான், சிம்பிள் தான் டிசைனு. இப்போ நம்ம இதுக்கு குச்சி கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம், இல்லை எனக்கு இது வந்து குச்சி கட்ட வேண்டாம் இப்படியே இருந்தாலே போதும், ரொம்ப சிம்பிளாக வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப கிராண்டாக தான் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியும் கேட்க மாட்டாங்க. ஈவன் நம்ம காட்டன் சாரீக்கு, சாஃப்ட் சில்க் சாரீக்கு, சாஃப்ட் சில்க் காட்டனுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 செயின் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிங்கிள் செயின் போட்டிருக்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம சாரீக்கு குச்சி கட்டிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்டர் இருக்கிறதுனால இது இப்படி தெரிகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் வரும்போது நான் காட்டுறேன், பார்க்குறதுக்கு கான்ட்ராஸ்டாக சூப்பராக இருக்கும் டிசைன் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ சிங்கிள் செயின் போட்டுட்டு சேம் அதே மாதிரி 2 டைம் வந்து நம்ம பீடை ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 5 ஆஃப் டபுள் க்ரோஷாஸ் போடுறதுக்கு முன்னாடி சாரிக்கு எங்கே ஸ்ட்ரைட்டாக வருதோ அந்த இடத்துல இப்போ நம்ம ஆஃப் டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் வந்து நம்ம வீட்டிலையே சிம்பிளாக டிசைன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம க்ரோஷா டிசைன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அவ்வளோ ஒன்றும் ரிஸ்க்கு கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன், குயிக்காக 1 ஹவர்க்குள்ளாரையே போட்டு முடிச்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ரைட் சைடில் வந்து செட்டிங் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ளேபேக் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து ஃபாஸ்ட்டாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை ஸ்லோவாக வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆஃப் டபுள் க்ரோஷா தான் போடணும் எல்லா இடத்துலையுமே, சிங்கிள் க்ரோஷா போட்டுறக்கூடாது, மறந்து போயிட்டு நம்ம எப்பயும் போடுற மாதிரி. ஸோ அது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். 3 லூப்புக்குள்ளார நீடியில் பாஸ் பண்ணி த்ரெட் எடுக்கணும். இப்போ இது வந்து இல்லை ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆஃப் டபுள் க்ரோஷாஸ் 5 போடுறது அப்படின்னா நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம 6 கூட போட்டுக்கலாம். கவுண்ட் வந்து இன்னும் தேவைப்பட்டது அப்படின்னாலும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம். த்ரீ செயின்ஸ் போட்டு நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு சாரீக்கு எங்கே வருதோ அங்கே ஆஃப் டபுள் க்ரோஷா போட்டுக்கணும்.
ஸோ முன்னமே சொன்ன மாதிரி ரொம்ப டைட்டாக போட வேண்டாம். நம்ம ஆஃப் டபுள் க்ரோஷா போடுறது கொஞ்சம் லூஸாகவே போட்டுக்கலாம். சாரீ ஃபுல்லாகவே இப்படி தான் வரும். ஸோ டோட்டலாக சாரீ ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு டிசைன் பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாக ஃபைனலாக எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சாரீ ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறமா டிசைன் லாஸ்ட்டில் சாரீ எண்டில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படி போடுறது அப்படின்ட்டு. ஸோ சாரியோட எண்டில் வந்து நான் வந்து இங்கே 3 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு பீடாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மறுபடியும் 3 செயின்ஸ் போட்டுட்டு ஆஃப் டபுள் க்ரோஷா வந்து 5 போட்டிருக்கேன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா 2 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நீடில் எடுத்துகிட்டு இப்படி புல் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இது லாக் ஆகிக்கும். ஸோ இப்போ இந்த 3 செயின் கேப்பில் வந்து நம்ம சாரிக்கு குச்சி கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம், இல்லை நம்ம வந்து இதை அப்படியே விடுறதுனாலும் விட்டுறலாம். டிசைன் இந்த மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து சாரியை ஃப்ளீட் எடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு டிசைன் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ நான் வந்து 120 லைன்ஸ் சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டு குச்சி கட்டிக்கலான் இருக்கேன். ஸோ கோல்டு கலர் தான் நான் இன்றைக்கி இதுக்கு வந்து குச்சி கட்டிக்க போகிறேன். சாரீ ஃபுல்லாக கோல்டு கலர் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக குச்சி கட்டி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட் எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளோ போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் ஃபைனலாக பார்க்குறதுக்கு டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாரியோட கம்ப்ளீட் டிசைன் இது. நான் வந்து இன்றைக்கி சாரீக்கு குச்சி கட்டுறதுக்கு 120 லைன்ஸ் எடுத்துக்கல. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால இது ரொம்ப நிறைய வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 90 லைன்ஸ் வந்து சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம டபுளாக மடித்தோம் அப்படின்னா 180 லைன்ஸ் ஆகும். ஸோ பேபி குச்சி மாதிரி ரொம்ப சின்னதாக தான் விட்டுருக்கேன். ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம வந்து மெட்டல் பீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 250லேருந்து 300 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம நார்மல் பீட்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 200 to 250 சார்ஜ் பண்ணிக்கலாம். பீட்ஸ் வந்து 2 டைம் எடுத்துருக்கிறேன். இன்கேஸ் வந்து ஒரு பீடு ஒரு குச்சி, இந்த இடத்துல குச்சி, இந்த மாதிரி மாற்றி மாற்றி வர மாதிரியும் நம்ம வேணும்னா செஞ்சுக்கலாம். பட் நான் வந்து 2 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தான் விட்டுருக்கேன். சரி, சாதாரண காட்டன் சாரீ அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ இந்த டிசைன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிசைனோட பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.